ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீச்சுக்கு நான் வேலன்ஸ் டே வந்து எப்போ ஃபஸ்ட்டு நான் போனது வந்து அந்த மெமரி தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கல்யாணம் ஆன புதுசில், கல்யாணம் ஆகி 8 நாள் கழிச்சு 8ஆவது நாள் வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்தோம். அங்கே பீச்சில் வந்து நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தாருன்னா பானிபூரி, காலிஃப்ளவர் பகோடா, ஐஸ்கிரீமு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக வாந்தி தான் எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் எங்கள் ஆயா திட்டினாங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு. அப்புறம் வந்து எனக்கு பீச்சில் இதுமாரி ஆயில் ஐட்டம்லாம் எனக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு. அதனால் எப்போ நான் பீச்சுக்கு வந்தாலும் பீச்சில் வந்து இதுமாரி எதுவுமே நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். தண்ணிக்கு எனக்கு இறங்கறதுலாம் பிடிக்காது, சும்மா அங்கே வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி வந்து என்ன பீச்சில் மெமரினா, அது சும்மா ஒரு கோடு மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி போட்டிருப்பாரு. ஏன்னா இதுவரை தண்ணி வரும் பாருன்ட்டு. நானும் வரும் பார்த்துன்னே இருந்தேன். கடைசியில் கிட்ட வர பேர் அந்த டைம் நான் வீடியோ எடுத்தானே எனக்கு தெரியல, வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த கோடை தாண்டி லைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கிட்ட நாங்கள் நின்றுருந்தோம், அந்த கோடே தாண்டி வந்துடுச்சு. அது இல்லாமல் பீச்சுக்கு வந்து நான் கரெக்டாக வந்து இப்போ 2 மாதம் கழித்து நான் போயிருக்கேன். டிசம்பர் 25ஆந்தேதி போனேன், கிறிஸ்மஸ் அன்றைக்கி போனேன். அதோட இப்போ தான். அப்போ வந்து நாங்கள் வந்து பழைய வீட்டில் இருக்க பேர் பீச்சுக்கு எங்களுக்கு வந்து 1½ கிலோமீட்டர் தான் எங்கள் வீட்டுக்கு. அப்போயே நாங்கள் ரொம்ப அடிக்கடிக்கு வர மாட்டோம். எப்போயாவது இதுமாரி வந்து பண்டிகை நாள் மட்டும் எப்போயாவது நடமாடினா வருவேன். அந்த குறுக்கில் ஒரு கோடு இருக்குல்ல, அது வந்து சைக்கிள் வந்து இந்த சுண்டல் விற்றுன்னு போனாங்க. அந்த கோடுக்கு அந்தாண்ட தான் நாங்கள் நின்றோம். கடைசியில் பார்த்தா தண்ணி வந்து எங்கள் கிட்டேயே வந்துட்டு. முன்னெல்லாம் போனால் வந்து இப்போ அங்கே ஆள்லாம் நிற்கிறாங்களா, அது வரை கொஞ்சம் வந்து தண்ணி உள்ள இதுவாக இருக்கும். இப்போ ரொம்ப தண்ணி வந்து மேலே நல்லா வந்திருக்கு. அதுவும் அமாவாசை வர்றதுனால தண்ணி இப்போ வந்து அதிகமாக இருக்குமா கொந்தளிக்குமா ரொம்ப கிட்ட இருக்குது. அந்த ரவுண்டான க்ரீன் கலர் பின்னாடி தெரியும், அதை நான் காமிச்சிருப்பேன். அது வரையும் ஒருத்தர் தண்ணி இருந்திருக்குது. அங்கே ஒரு குட்டி பாப்பா ஜொபுதம் வச்சு விளாட இருந்தது. கடைசியில் பார்த்தா அதுவும் தண்ணியில் போயிருக்கும். பின்னாடி அவங்க உட்காந்துருந்தாங்க, எல்லாருமே எழுந்தாங்க, அது வரை தண்ணி வந்துடுச்சு. மாரி நீங்கள் வந்து இந்த நாளுக்கு எப்போ போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீச்சுக்கு வந்து பொங்கலுக்கு அதுமாரி டைம்லாம் வந்திருக்கேன். ஆனால் வந்து லவர்ஸ் டே அன்றைக்கி வந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்திருக்கேன். அதாவது இப்போ தான் நான் வந்திருக்கேன்னு. பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இடைபெறுவது திவ்யா சண்முக சேனல். பாய்.